எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 5ஆம் வகுப்பு தமிழ் கம்ப்ளீட் டெஸ்ட் 1 வீடியோ. அதாவது 5ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து புக் பேக் கொஸ்டின், அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது அத்தனையும் ஒரே வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு பார்த்தாச்சு. தற்போது 5ஆம் வகுப்பு. முதல் கேள்வி, களை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள். கரும்பு. கனி இடை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கனி கூட்டல் இடை. பனிமலர், அதாவது பனி கூட்டல் மலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பனிமலர். நற்றமிழ் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நன்மை கூட்டல் தமிழ் நற்றமிழ். உலகம் என்பதன் பொருளை குறிக்காத சொல். வானம், அண்டம், ஜெகம், அகிலமல்லா உலகத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அறிவு கூட்டல் ஆயுதம் அறிவாயுதம். புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இகழ். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல். இதுக்கு சரியான விடை இருள். மீதில பாருங்க, ஒளி, தெளிவு, விளக்கு இதெல்லாம் வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்லுவது. மரபு. யானை பிளிரும், அதாவது யானைக்கு களிறுன்னு சொல்லுவாங்க. களிறு பிளிரும். ஆந்தை அலரும் என்பது. ஆந்தை அலரும் என்பது ஒளிமரபு ஒளிமரபு. புலியின் இளமை பெயர். புலியின் இளமை பெயர் புலிப்பரல் புலிப்பரல். பூ பறித்தாள் என்பது. பூ பறித்தாள் என்பது வினை மரபு வினை மரபு. என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. என்று கூட்டல் எண்ணி என்று கூட்டல் எண்ணி. மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். மடைத்தலை மடைத்தலை. வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வருமளவும் வருமளவும். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல். அறிவுடையார் அறிவுடையார். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள். எண்ணுதல்னா நினைத்தல் நினைத்தல். இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள். இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள். இப்பிறப்பு இப்பிறப்பு. காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. காரணம் கூட்டல் ஆகின்றது. வறுமை எதிர்ச்சொல் செழுமை. பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம். பொருள் கூட்டல் இல்லார்க்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பொருள் இல்லார்க்கு. பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பெருங்கடல் பெருங்கடல். கருங்கடலே என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கருமை கூட்டல் கடலே கருமை கூட்டல் கடலே. திரை என்ற சொல்லின் பொருள்.
திரை என்ற சொல்லின் பொருள் அலை. மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது. கடல் கடல். மரப்பொந்து இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மரம் கூட்டல் பொந்து. அக்கரை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் கரை. சூறை கூட்டல் காற்று இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சூறை காற்று சூறை காற்று. கண் கூட்டல் இமைக்கும் இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கண்ணிமைக்கும். 400 இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் 4 கூட்டல் 100. எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே வரும். எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாகவே வரும். பாடல் பாடினான் இத்தொடரில் எழுவாய் இல்லை. அமுதன் ஓடினான் செயப்படுபொருள் இல்லை. ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி உள்ளது. ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி உள்ளது. பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. அறிவியல் அறிஞர் அறிவியல் கூட்டல் அறிஞர். பேருண்மை பெருமை கூட்டல் உண்மை பேருண்மை. 10 கூட்டல் 2 12. வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் விரைவாக. மரப்பலகை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மரம் கூட்டல் பலகை மரம் கூட்டல் பலகை. டேஸ் எங்கு சென்றீர்கள் அதாவது சென்றீர்கள். அப்போ நீங்கள் நீங்கள் எங்கு சென்றீர்கள். செடியில் பூக்கள் பூத்திருக்கின்றன அவை அழகாக இருந்தன. இந்த வேலையை டேஸ் செய்தேன் நான் செய்தேன். ஆன்ற இச்சொல்லின் பொருள் உயர்ந்த உயர்ந்த. பெருஞ்செல்வம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம் பெருமை கூட்டல் செல்வம். பண்புடைமை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பண்பு கூட்டல் உடைமை. அது கூட்டல் இன்றேல் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது அதுவின்றேல் அதுவின்றேல். பாடலில் நேர்மை எனும் பொருள் தரும் சொல் நயன் நயன். தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படாதது தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படாதது மட்டைப்பந்து மட்டைப்பந்து. மஞ்சு விரட்டு குறிக்கும் விளையாட்டு ஏறுதழுவுதல் ஏறுதழுவுதல். மட்போர் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மறு கூட்டல் போர் மட்போர். தன் கூட்டல் காப்பு தற்காப்பு. ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை வில்வித்தை. அதனால் என்பது இணைப்புச் சொல். கருமேகங்கள் வானில் திரண்டன கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை ஆயினும் மழை பெய்யவில்லை. கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான் ஆனால் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். வையகம் என்பதன் பொருள் உலகம் உலகம்.
மேதினி, ஞாலம் இதெல்லாம் உலகத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். பார், நலன் எல்லாம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நலன் கூட்டல் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம். நிறைந்தரம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நிறைந்து கூட்டல் அறம். இன்பம் இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் துன்பம். அனுமதி இச்சொல் குறிக்கும் பொருள். இசைவு, இசைவு. விளம்பரத்தாள்கள் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விளம்பரம் கூட்டல் தாள்கள். ஆலோசித்தல் இச்சொல்லுக்குரிய பொருள். சிந்தித்தல். தோட்டம் கூட்டல் கலை, தோட்டக்கலை. பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் புதிய காலம், புதிய காலம். அடிபட்ட கால் டேஸ் என வலித்தது. வின் வின் என வலித்தது. காலை பொழுது புலபுலவென புலர்ந்தது. குயில் கூக்கு என கூவியது. குயில் கூக்கு என கூவியது. மணமக்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தினர். மணமக்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தினர். வனப்பு இச்சொல்லின் பொருள். அழகு. நன்றென்றல் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நன்று கூட்டல் என்றல். என்று கூட்டல் உரைத்தல். என்றுரைத்தல். கண்ணுக்கு அழகு. இரக்கம், இரக்கம். பொற்காசு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொன் கூட்டல் காசு. கொடை திறம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கொடை கூட்டல் திறம். களிறு என்பது யானையை குறிக்கும். களிறு. அப்ப களிறு பிளிரும். தரணி பாருங்க, தரணினாலும் உலகம். சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது எது? கல். மீதியெல்லாம் பாருங்க. உணவு, அழுது, அன்னம் இதெல்லாம் சோறு. அதாவது அமுது இதான், அழுது இல்லை, அமுது. எழுதும்போது தப்பாக எழுதிக்கிறாங்க, அமுது. கசடர இச்சொல்லின் பொருள். குற்றம் நீங்க, குற்றம் நீங்க. வளமதை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வளம் கூட்டல் அதை, வளம் கூட்டல் அதை. வெளிச்சம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். இருட்டு. புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன். புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன். சிபி மன்னன், சிபி மன்னன். கண்ணகியின் சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது. மாணிக்கத்தால் ஆனது. அறநெறி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அறம் கூட்டல் நெறி. கால் கூட்டல் சிலம்பு இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது. காட்சிலம்பு. தண்டித்தல் இச்சொல்லின் பொருள். ஒருத்தல், ஒருத்தல். சாலையில் பள்ளம் இருந்ததால். ஓட்டுனர் பாருங்க, பேருந்தை மெதுவாக ஓட்டினார். கடவுருக்கு செல்ல எந்த வழியாக போக வேண்டும்? கூண்டிலிருந்து டேஸை சுதந்திரமாக பறக்க விட்டான் எழிலன். கிளியை. நீரில் துள்ளி விளையாடுவது
வாளை மீன். தாய் பசு இல்லாமையால் நாளடைவில் கன்று இளைத்து போயிற்று. கடல் அலையில். கடல் அலையில் கால் நனைத்து மகிழ்வது அனைவருக்கும் பிடிக்கும். சொல்லாடல். இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சொல் கூட்டல் ஆடல். சொல் கூட்டல் ஆடல். பொழுதாற்றும். இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொழுது கூட்டல் ஆற்றும். வேற்றுமை. இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஒற்றுமை. குயில் பாட்டு நூலை எழுதியவர். குயில் பாட்டு என்ற நூலை எழுதியவர் பாரதியார். தமிழுக்கு அமுதென்று பேர் என பாடியவர் பாரதியார். பாரதியார். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆட்டா என பாடியவர் வாணிதாசன். பாட்டிசைத்து. இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ். முத்தமிழ். இதில் மொத்தம் 102 வினாக்கள் பார்த்தோம் விடையுடன் செங்கோ அகாடமி வாயிலாக. நன்றி, வணக்கம்.